ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் 30வது கூட்டத்தொடர் இன்று சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் ஆரம்பமானது. இன்றைய ஆரம்ப அமர்வில் வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர இலங்கையின் மனித உரிமை நிலைமை தொடர்பில் விரிவாக தெளிவுபடுத்தினார். இலங்கை நேரப்படி இன்று பிற்பகல் 12:30 மணியளவில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் 30வது கூட்டத்தொடர் மனித உரிமைகள் ஆணையாளர் சைத்ராத் அல் ஹுசைன் தலைமையில் ஆரம்பமானது. அவர் தனது ஆரம்ப உரையில் இலங்கை தொடர்பிலும் கருத்து வெளியிட்டார். 2014 ஆண்டு மார்ச் மாதம் மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகத்திற்கு வழங்கப்பட்ட ஆணையின் பிரகாரம் முன்னெடுக்கப்பட்ட முழுமையான விசாரணை தொடர்பிலான அறிக்கையை எதிர்வரும் புதன்கிழமை நான் வெளியிட்டுள்ளேன். அத்துடன் எனது பரிந்துரைகளை இதன் போது நான் முன்வைக்க உள்ளேன். 2015 ஆண்டு ஜனவரி மாதம் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட மைத்ரிபால சிறிசேன அவர்களின் நோக்கினையும் அவரது தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பினையும் நான் வரவேற்கின்றேன். எனினும் இலங்கையர்களுக்கான பொறுப்புக்கூறல் பொறிமுறை ஒன்றை உறுதிப்படுத்துவதே இந்த பேரவையின் கடமையாகும். அது இந்த பேரவையின் நம்பிக்கைக்கு அவசியமாகும். குறித்த பொறுப்புக்கூறல் பொறிமுறை உரிய பெறுபேறுகளை வழங்கக்கூடியதும் கடந்த கால தோல்விகளிலிருந்து தீர்க்கமான முறையில் முன்வரக்கூடியதும் மீண்டும் தவறுகள் இடம்பெறாத வண்ணம் அமைப்புசார் மாற்றங்களை கொண்டுவரக்கூடியதுமாக அமைய வேண்டும். அர்த்தமுள்ள நம்பகத்தன்மை வாய்ந்த பொறுப்புக்கூறல் பொறிமுறைக்கு ஆதரவு வழங்குவதும் மனித உரிமைகள் பேரவைக்கு ஒத்துழைப்பு வழங்குவதுமான பிரேரணை ஒன்றை உருவாக்குவதற்கு இலங்கையுடன் அமெரிக்கா ஒத்துழைப்புடன் செயற்பட உள்ளது. அத்துடன் மனித உரிமைகள் ஆணையாளர் நாயக அலுவலகத்தால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடையாளம் காணப்பட்ட விடயங்களுக்கு தீர்வை காண்பதற்கு நாம் ஒத்துழைப்பு வழங்குவோம். எமது நாட்டு மக்கள் மீது கரிசனையுள்ள அதேவேளை பொறுப்பு கூற வேண்டிய அரசாங்கம் என்ற வகையில் தேசிய ஐக்கிய அரசாங்கம் மக்களின் நலனை முன்னிறுத்தி செயற்படும் என்பதனை கூற விரும்புகின்றேன். சர்வதேசத்துக்கு வழங்கிய உறுதிமொழிகளை அடிப்படையாக வைத்து மாத்திரமல்ல, நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதற்கும் பயங்கரவாதம் ஏற்படுவதற்கு காரணமான விடயங்களுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்கும் நீண்ட காலமாக சிரமங்களை எதிர்கொண்ட மக்களுக்கு நிரந்தர சமாதானத்தை பெற்றுக் கொடுப்பதற்கும் உள்ள ஒரேயொரு மார்க்கம் அதுவாகும். முழுமையான நல்லிணக்கத்தை அடைந்து கொள்வதற்கு உண்மைகளை கண்டறிந்து நியாயம் மற்றும் நிவாரணத்தை வழங்கி மீண்டும் தவறுகள் ஏற்படாத வகையில் செயற்பட வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு என்பதனை இலங்கை அரசாங்கம் புரிந்து கொண்டுள்ளது. தவறுகள் மீண்டும் ஏற்படாது என்பதை உண்மையாக்க வேண்டுமாக இருந்தால் தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குவதற்கு அரசியல் தீர்வொன்றை அடைந்து கொள்வது மிக முக்கியமாகும். அரசியல் தீர்வொன்றை வழங்குவதற்கு தேவையான விடயங்களை அடையாளம் கண்டு அதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு மக்களின் பலத்துடன் ஜனாதிபதியும் பிரதமரும் செயற்படுகின்றனர். உண்மையை கண்டறிவதற்காக நாட்டில் அரசியலமைப்பில் சுயாதீன நம்பகத்தன்மையுடன் கூடிய பொறிமுறை ஒன்றை ஸ்தாபிக்க உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு 2 பிரிவுகளை கொண்டிருக்கும் எனவும் சமய தலைவர்கள் அங்கத்துவம் வகிக்கும் குறைகளை கேட்டறியும் சபை ஒன்றும் ஸ்தாபிக்கப்பட உள்ளது. சர்வதேச அனுபவம் வாய்ந்த குழுவினர் அங்கத்துவம் வகிக்கும் முறையான விசாரணை நடத்துவதற்கான தகைமையுள்ள உறுப்பினர்களை கொண்ட காணாமல் போனோர் குறித்து ஆராயும் ஆணைக்குழு ஒன்றை ஸ்தாபிக்க எண்ணியுள்ளதாகவும் மங்கள சமரவீர குறிப்பிட்டுள்ளார். நீதியை நிலைநிறுத்தும் செயற்பாட்டை துரிதப்படுத்துவதற்காக அரசாங்க சட்டத்தரணிகளை கொண்ட நீதிமன்ற கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை வழங்கவும் மனித உரிமை மீறல்கள் குறித்து ஆராயவும் உத்தேசித்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய தேவை இலங்கைக்கு அதிக அளவில் இருந்தது. பயங்கரவாதம் ஏற்படுவதற்கு காரணமான விடயங்களுக்கு பதில் வழங்குவதற்கு எமக்கு தற்போது அதிக சுதந்திரம் உள்ளது. மோதலின் பின்னர் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கான விடயங்களுக்கு முன்னுரிமை வழங்கும் இயலுமை ஏற்பட்டுள்ளது. இலங்கை ராணுவம் அவர்களின் ஒழுக்கம் மற்றும் தொழில் வல்லமை காரணமாக அவர்கள் போற்றப்பட்டனர். எனினும் பொறுப்பு கூற வேண்டிய பதவிகள் இருந்த சிலரின் செயற்பாடுகள் காரணமாக அந்த கட்டமைப்புக்கும் கலாச்சாரத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டது. ஆகவே தற்போது அது குறித்து அச்சம் கொள்ள வேண்டாம் என பொறுப்பு கூறும் செயற்பாடுகள் தொடர்பில் சந்தேகம் வெளியிடும் பலருக்கும் நான் இதனை கூறுகின்றேன். இது போன்ற செயற்பாடுகள் காரணமாக ராணுவத்தின் கௌரவம் மீண்டும் நிலைநாட்டப்படும் என்பதனையே நீங்கள் நம்ப வேண்டும். தற்போதுள்ள இலங்கை அரசாங்கம் இலங்கையின் அனைத்தின மக்களினதும் இன்னல்களையும் அவர்கள் அடையும் பல்வேறு பிரச்சனைகளையும் அடையாளம் கண்டு கொண்டுள்ளது. குறிப்பாக இந்த அரசாங்கம் கடந்த காலங்களில் இடம்பெற்ற தவறுகளை அடையாளம் கண்டு கொண்டுள்ளது. எமது நாட்டு நிறுவனங்களில் காணப்பட்ட குறைபாடுகளை கண்டு கொண்டுள்ளது. இந்த அரசாங்கம் கருப்பொருள் மற்றும் கொள்கைகளை திரிவுபடுத்தி குறுகிய நோக்கங்களுக்காக செயற்படாது என்பதுடன் எமது மக்கள் நலனுக்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றது. அதேபோன்று கலந்துரையாடலுக்கும் இந்த அரசாங்கத்தில் வாய்ப்புள்ளது. அசௌகரியங்கள் மற்றும் குறைபாடுகளை கண்டறிந்து அவற்றுக்கு தீர்வினை பெற்றுக் கொடுக்க சர்வதேச சமூகத்தின் ஒத்துழைப்பும் தேவைப்படுகின்றது.
நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் மற்றும் அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு எம்மை பற்றிய தீர்மானங்கள் எடுக்க வேண்டாம் என நான் விமர்சிக்கும் அனைவரிடம் கேட்டுக்கொள்கின்றேன். எமது எதிர்பார்ப்புகள் மற்றும் அபிலாஷைகளுக்கு அமைய எமது எதிர்காலத்தை உருவாக்கவும் உறுதிப்படுத்தவும் சந்தர்ப்பத்தை வழங்குங்கள். கடந்த காலத்திலிருந்த பழிவாங்குதல் மற்றும் அச்சுறுத்தல் விடுத்தலை அடிப்படையாக கொள்ள வேண்டாம். கனவு காண்பதற்கு அஞ்ச மாட்டோம். ஒருவருக்கொருவர் குறை கூறிக்கொள்ளாமல் தீர்வுகளை காண்பதற்காக அர்த்தமுள்ள கலந்துரையாடல் குறித்து கவனம் செலுத்துகின்றோம். அரசியல் லாபங்களை பெறுவதற்காக குற்றச்சாட்டுக்களை சுமத்திக் கொள்வதை தவிர்த்து எதிர்கால சமூகத்திற்காக நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். இங்கிருக்கும் அனைவரிடமும் நான் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன். எம் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். எம்முடன் இணைந்து செயற்படுங்கள். அதே போன்று முற்போக்கான அர்த்தமுள்ள மாற்றத்தை கொண்ட புதிய இலங்கை உருவாக்குவதற்காக நாம் முன்னோக்கி செல்வோம்.